அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவில் வங்கி சரிகட்டின் பட்டியல் அப்படிங்கிற தலைப்பில் கணக்கில் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோ நம்ம 7, 8 எடுத்துக்காட்டு கணக்கையும் பயிற்சி கணக்கு அதே மாதிரி 8, 9 இல்லையா பயிற்சி கணக்கையும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணவர்களே. தொடர்ச்சியாக உங்களுக்கு அனைத்து கணக்கு நான் போட்டுருக்குறேன். தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு கணக்கு நல்ல ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ கணக்கு படிச்சுட்டேன்னா உங்களுக்கு 7வது எடுத்துக்காட்டு கணக்கு 7 படிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள். வங்கி அறிக்கையின்படியான இருப்பு மேல்வரிப்பற்றாக இருக்கும்போது, மேல்வரிப்பற்றனாலே உங்களுக்கு தெரியும் கடன் அர்த்தம். பின்வரும் விவரங்களிலிருந்து டிசம்பர் 31, 2017 நாளுக்குரிய ரொக்க ஏட்டின்படியான இருப்பை கண்டறிக. வங்கி அறிக்கையின்படி மேல்வரிப்பற்று 6500 கடன் அர்த்தம். வங்கியில் செலுத்திய காசோலை இன்னும் வர வைக்கப்படவில்லை 10,500. விடுத்த காசோலை இன்னும் செலுத்துகை முன்னிலைப்படுத்தப்படாதது 3000 ரூபாய். வங்கியால் தவறுதலாக பற்று செய்யப்பட்டது 500 ரூபாய். வங்கியால் பற்று வைக்கப்பட்ட வங்கி கட்டணம் மற்றும் வட்டி 180 ரூபா. சரக்குகள் மீதான காப்பீட்டு முனைமம் நிலை அறிவுறுத்தலின்படி வங்கியால் நேரடியாக செலுத்தப்பட்டது 100 ரூபா. இப்போ கணக்கு படிச்சுட்டேன். கணக்கு போட்டிருக்காங்க புக்கிலேயே, அதுக்கு விளக்கம் மட்டும் சொல்கிறேன், கவனிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதியிருக்காங்க பாருங்கள். டிசம்பர் 31, 2017 நாள் அன்றைய வங்கி சரிகட்டும் பட்டியல். தலைப்பு எழுதிட்டு விவரம் ரூபா பைசா 2 காலம் போட்டுருங்க. வங்கி அறிக்கையின்படியான மேல்வரிப்பற்று. மேல்வரிப்பற்றுனா கடன் அர்த்தம். வங்கி ஏடு கையில் இருக்குது. இப்போ ரொக்க ஏடு நம்மகிட்ட இல்லை. ரொக்க ஏடு அந்த வாடிக்கையாளர் கையில் இருக்குது. நம்ம அந்த இருப்பை தான் கண்டுபிடிக்கணும். எந்த இருப்பு? வாடிக்கையாளர் கையில் இருக்கிற ரொக்க ஏட்டினுடைய இருப்பை கண்டுபிடிக்கணும், இந்த வங்கி ஏட்டை வச்சுக்கிட்டு. இப்போ வங்கி ஏட்டில் நமக்கு 6500 கடன் காட்டுது. அடுத்து கணக்கை படிக்க வேண்டியதான். வங்கியில் செலுத்திய காசோலை இன்னும் வர வைக்கப்படவில்லை. வங்கியில் அவர் காசோலை செலுத்துகிறாரு ஒரு வாடிக்கையாளர். அப்போ என்ன செஞ்சுருப்பார்? கடனை அதிகப்படுத்தியிருப்பார், குறைச்சிருப்பாருன்னு பாருங்கள். அங்கே கடனை குறைச்சிருப்பார். ஆனால் வங்கி ஏட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக காட்டும். இப்போது ரொக்க ஏட்டு இருப்பு குறைவாக இருந்தால் நாமளும் அதை குறைக்கணும். என்ன செய்யணும்? இப்போது கழிக்கணும். கழிக்கங்கிற இடத்துல கழிக்க போட்டுங்க. அடுத்தது பாருங்கள். விடுத்த காசோலை இன்னும் செலுத்துக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அதாவது காசோலை விடுக்க கடன் அதிகமாகிறதுன்னு அர்த்தம். அப்போ ரொக்க ஏட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? கடனை அதிகப்படுத்தியிருப்பாங்க. அப்போ வங்கி ஏட்டில் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். ரொக்க ஏட்டில் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா காசோலை விடுக்க அவர் கடனை அதிகப்படுத்தியிருப்பார். 3000க்கு நான் கடன் கொடுத்துருக்குறேன், இன்னொரு ஆள் செக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் கணக்கில் அதிகப்படுத்தி வச்சுருப்பார் கடனை. இது வங்கி ஏட்டில் இன்னும் பதிவாகவில்லை, முன்னிலைப்படுத்தவில்லை. வாங்கிட்டு போனவர் பேங்கில் உடனே செக்கு கொடுத்து பணம் வாங்கலை. அப்போது ரொக்க ஏட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும், வங்கி ஏட்டு இருப்பு குறைவாக இருக்கும். ரொக்க ஏட்டு இருப்பு அதிகமாக இருந்தால் நாமளும் அதிகப்படுத்தணும், அதனால் அதை கூட்டணும். அடுத்து பாருங்கள். வங்கியால் தவறுதலாக பற்று வைக்கப்பட்டது. பற்று வச்சாச்சுனாலே நமக்கு கடன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். மேல்வரை பற்றுனாலே கடன் தான். பற்று வைக்கவே கடன் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் பற்று வச்சுட்டாங்க. இப்போது வங்கி ஏட்டில் இருப்பு கடன் அதிகமாக இருக்கும், ரொக்க ஏட்டில் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ரொக்க ஏட்டில் கம்மியாக இருந்தால் இங்கேயும் நம்ம கம்மிப்படுத்தணும், அதாவது கழிக்கணும்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். அதே மாதிரி தான் வங்கியால் பற்று செய்யப்பட்ட வங்கி கட்டணம். இப்போ திருப்பி மீண்டும் பற்று வச்சுருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இதையும் நம்ம கழிக்கணும். 180 ரூபா கழித்து காட்டுருங்க. அடுத்து சரக்குகள் மீதான காப்பீட்டு முனைமம் நிலைய அறிவுறுத்தலின்படி வங்கியால் நேரடியாக செலுத்தப்பட்டது. முனைமம் செலுத்துகிறாங்க. முனைமம் செலுத்தும் போது என்ன ஆகிருக்கும்? கடன் அதிகமாகிருக்கும் வங்கியில். ரொக்க ஏட்டில் குறைவாக இருக்கும். அங்கே குறைஞ்ச நாமளுங்க அதை குறைக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இதை கழிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த கூட்டுக 3000 மட்டும்தான் கூட்டணும். 6500 3000 கூட்டினா 9500 கழிக்க பார்த்திங்கன்னா 10,500 ஒரு 500 ஒரு 180 ஒரு 100 கூட்டிங்கன்னா 11,280. ரெண்டுத்தையும் கழித்து பார்த்திங்கன்னா 1,780 வரும். இதான் பெறப்பட்ட இருப்புக்கு எதிர்மறையான இருந்தாலும் இது சாதகமான இருப்பு. இப்போ கடன்லாம் முடிஞ்சு போச்சு, அவருக்கு சாதகமான இருப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 8 படிக்கிறோம் பாருங்கள். சுதார் நிறுவனத்தின் வங்கி அறிக்கையின்படியானது 2017 டிசம்பர் 31 அன்று 10,000 ரூபா மேல்வரி பற்றினை காட்டியது. வங்கி சரிகட்டும் பட்டியல் தயார் செய்யணும்னு இருக்கு இல்லையா? 2017 டிசம்பர் 30 அன்று வங்கியில் செலுத்திய காசோலை 15,000 வங்கியால் வசூலித்து வர வைக்கப்படவில்லை. அடுத்து 2017 டிசம்பர் 31 அன்று வங்கியால் பற்று வைக்கப்பட்ட நீண்டகால கடன் மீதான வட்டி 500, ஆனால் சுதார் நிறுவனத்தின் ஏடுகள் பதியப்படவில்லை. அடுத்தது 2017 டிசம்பர் 24 அன்று
550க்கான காசோலை விடுக்கப்பட்டு வங்கியரால் செலுத்தப்பட்டதானால் 505 என ரொக்க ஏட்டில் வங்கி பத்தியில் பதியப்பட்டது. 550க்கு 505ன்னு பதிச்சிருக்காங்க. அப்போ 45 ரூபா நமக்கு இன்னும் பதியப்படவில்லை. அதை மட்டும் நம்ம கணக்கில் சரி கட்டினா போதும். 2018 டிசம்பர் 27 அன்று விடுத்த காசோலை 200 இருமுறை ரொக்க ஏட்டில் பதியப்பட்டது. அடுத்தது ரொக்க வைப்பு 2598 வங்கியால் 2589 என பதியப்பட்டது. அடுத்தது பணம் வைப்பு இயந்திரம் வாயிலாக 2017 டிசம்பர் 31 அன்று வாடிக்கையாளரால் செலுத்தப்பட்ட 2000 ரூபாய் சுதா நிறுவனத்தின் ஏடுகளில் பதியப்படவில்லை. மேல்வரி பற்று மீதான வட்டி 600 சுதா நிறுவனத்தின் ஏடுகளில் பதியப்படவில்லை. 2017 டிசம்பர் 29 அன்று விடுத்த இரு காசோலைகள் முறையே 500 மற்றும் 700. இதில் முதல் காசோலை மட்டுமே 2017 டிசம்பர் 31க்கு முன் செலுத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. கணக்கு படிச்சுட்டோம். நீங்கள் புக்கை எடுத்து கையில் வச்சுங்க. நான் ஒவ்வொரு விளக்கமும் சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ தலைப்பு எழுதுங்க. சுதா நிறுவனத்தின் 2017 டிசம்பர் 31ஆம் நாளன்றைய வங்கி சரிக்கட்டு பட்டியல். விவர காலத்தில் வங்கி அறிக்கையின்படி மேல்வரி பற்று, வங்கி அறிக்கையின்படியான மேல்வரி பற்று, அது பற்று இருப்புன்னு அர்த்தம். பற்று அதிகமாக கடன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால தான் மேல்வரி பற்று 10,000 ரூபா வெளிக்காலத்தில் போட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம், கணக்கு படிக்கிறீங்க. டிசம்பர் 30 அன்று வங்கியால் செலுத்திய காசோலை 15,000 வங்கியால் வசூலித்து டிசம்பர் 30 அன்று வங்கி வர வைக்கப்படவில்லை இல்லையா. காசோலை வங்கியில் செலுத்துகிறோம், அந்த காசோலை அவங்க வசூலித்து 30க்கு முன்னாடி அதை வசூல் பண்ணி போடலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம காசோலை கொண்டு போட்டால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொக்க ஏட்டில் குறைச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே அது குறையல. அப்போ அங்கே குறைஞ்சிருக்கு, இங்கே குறையல. என்ன பண்ணணும், இங்கே நாம் அதை குறைக்கணும். அப்போ கழிக்கணும்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். டிசம்பர் 31 அன்று வங்கியால் பற்று வைக்கப்பட்ட நீண்டகால கடன் மீதான வட்டி போட்டிருக்காங்க. என்ன இருக்கும், வங்கி ஏட்டில் கடன் அதிகமாக இருக்கும், ரொக்க ஏட்டில் கடன் குறைவாக இருக்கும். அப்போ ரொக்க ஏட்டில் கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கேயும் நாம் அதை கம்மி பண்ணணும். அப்போ அதையும் நம்ம கழிக்கணும். அடுத்தது 2017 டிசம்பர் 24 அன்று 550க்கான காசோலை விடுக்கப்பட்டு வங்கியரால் செலுத்தப்பட்டது. அது 505 என ரொக்க ஏட்டில் வங்கி பத்தியில் பதியப்பட்டது. 550க்கு கொடுத்துட்டு 505ன்னு எழுதிட்டாங்க. அப்போது ரொக்க ஏட்டில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. 45 ரூபா கம்மியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறுதலாக 550க்கு 505ன்னு எழுதிட்டாங்க. இந்த ரொக்க ஏட்டினுடைய வங்கி பத்தியில் எழுதிட்டாங்க. அதனால் என்ன பண்ண சொன்னால் இதையும் நாம் கழிக்கணும். அப்போது கழிக்கங்கிற இடத்துல தவறான பற்று அப்படின்னு சொல்லிட்டு 45 ரூபா போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள். 2017 டிசம்பர் 27 அன்று விடுத்த காசோலை 2 காசோலை விடுக்கிறோம். காசோலை விடுக்கிறோம்னு சொன்னால் கடன் கொடுக்குறோம், மேலே கடன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். 200 இருமுறை ரொக்க ஏட்டில் பதியப்பட்டது. 2 தரம் ரொக்க ஏட்டில் பதிஞ்சிட்டாங்க. என்ன இருக்குது, அப்போது கடனை அதிகப்படுத்திட்டாங்க, 2 தரம் அதிகப்படுத்திட்டாங்க. அப்போது வங்கி ஏட்டில் பார்த்திங்கன்னா 2 தரத்துக்கு பதிலாக 1 தரம் தான் ஆயிருக்கு. ஏன்னா 1 தரம் காசோலை எடுத்து 2 தரம் தவறு எழுதிட்டார். ரொக்க ஏட்டில் தான் அதிகமாக காட்டுது, வங்கி ஏட்டில் குறைவாக காட்டுது. ரொக்க ஏட்டில் அதிகமாக காட்டினா நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும். எவ்வளவு, 200 மட்டும் போட்டால் போதும். 2 தரம் பதிஞ்சிருக்காங்களா, 1 தரம் பதிவு பண்ணால் நம்ம பதிவு பண்ண தேவையில்லை. 2 தரம் பதிவு பண்ணதால 1 தரம் மட்டும் நம்ம கூட்டினா போதும். அடுத்தது பாருங்கள். ரொக்க வைப்பு 2598 வங்கியால் 2589 என பதியப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ரொக்க வைப்பு என்பது ரொக்க ஏட்டில் கடன் இல்லையா, கடனை குறைச்சிருக்காரு. எவ்வளோன்னா 2598 குறைச்சிட்டாரு. ரொக்க ஏட்டில் எவ்வளோ குறைச்சிருக்காரு, 2598. வங்கியில் எவ்வளோ குறைக்கணும், 2598 தான் குறைக்கணும். அது குறைக்காமல் 2589 குறைச்சிட்டாங்க. 9 ரூபா குறைக்காமல் விட்ருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், நாம் அதை குறைக்கணும். அப்போ அதை கழிக்கணும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். பண வைப்பு இயந்திரம் வாயிலாக 2017 டிசம்பர் 31 அன்று வாடிக்கையாளரால் செலுத்தப்பட்ட 2000 சுதா நிறுவனத்தின் ஏடுகளில் பதியப்படவில்லை. இப்போ வாடிக்கையாளர் ஒருத்தர் பேங்கில் கொண்டு வந்து பணத்தை கட்டி போயிடுறாரு. அப்போ கடன் கூடுமா குறையுமா, கடன் குறைஞ்சிருக்கும் இல்லையா. எங்கே குறைஞ்சிருக்கும், வங்கி ஏட்டில் குறைச்சிட்டாங்க. நேரடியாக கொண்டு வந்து பேங்கில் கட்டுறாரு. ஆனால் ரொக்க ஏட்டில் அது தெரியல, ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. அப்போ ரொக்க ஏட்டில் அதிகமாக இருக்கும். ரொக்க ஏட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா நாமளுங்க அதிகப்படுத்தணும். அப்போ அதை கூட்டணும்னு அர்த்தம். அடுத்தது மேல்வரி பற்றி மீதான வட்டி போட்டால் என்ன இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும். எங்கே,
வங்கி ஏட்டில் கடன் அதிகமாக இருக்கும். அப்போ ரொக்க ஏட்டில் குறைவாக இருக்கும். அங்கே குறைஞ்சா நாமளும் இங்கே குறைக்கணும். அப்போ என்ன செய்யணும், அதை கழிக்கணும். அடுத்தது 2017 டிசம்பர் 29 அன்று விடுத்த இரு காசோலைகள் முறையே 500 மற்றும் 700. இதில் முதல் காசோலை மட்டுமே 2017 டிசம்பர் 31க்கு முன் செலுத்து முன்னிலைப்படுத்தப்பட்டது. 2 காசோலை கொடுக்குறாங்க இல்லையா, காசோலை விடுக்க 2 தரம் அவங்க ரொக்கேட்டில் கடனை அதிகப்படுத்திட்டாங்க. இதில் 500 என்னாச்சுன்னா வங்கியில் கொண்டாந்து அவர் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போய்டாரு. அப்போ 500 வங்கியில் அதிகப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம். அந்த 700 மட்டும் அதிகப்படுத்தலை. அப்போ ரொக்கேட்டில் 700 அதிகமாக காட்டிகிட்டே இருக்கும். அதனால் நாமளும் என்ன பண்ணுறோம், இதை அதிகப்படுத்தணும். அப்போ அதை கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். முன்னிலைப்படுத்தாத காசில் 700 மட்டும்தான் நம்ம கூட்டணும். அடுத்தது பாருங்கள், மேல்வரி பற்று மீதான வட்டியெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ கணக்கெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறோம், கூட்டி கழித்து பார்க்க வேண்டியதான். கூட்டல் மட்டும் கூட்டினீங்கன்னா 2900 வரும். இப்போ மேலே ஒரு 10,000 2000 கொண்டா 12,900 வருது. அடுத்து கழிக்க கூட்டிங்கன்னா 16,154. 12,900 16,154 கழிச்சிங்கன்னா 3,254 வரும். இதான் சாதகமான இருப்பு. கடன் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அடுத்த கணக்கை பார்க்கலாம். அடுத்தது பயிற்சி கணக்கு 8. கீழ்காணும் விவரங்களை கொண்டு சைமன் நிறுவனத்தின் 2018 மார்ச் 31ஆம் நாளுக்குரிய வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கும். 3 காலம் தான் கொடுத்துருக்காங்க. வங்கி அறிக்கையின்படி பற்றிருப்பு 2,500 ரூபா. செலுத்திய காசோலை இன்னும் வசூலித்து வர வைக்கப்படவில்லை 10,000 ரூபா. இணைய வங்கி மூலம் செலுத்திய தொகை 2,000 ரொக்கேட்டில் பதியப்படவில்லை. பற்றிருப்புன்னு சொன்னாலே அது கடன் தான் அர்த்தம். கடன் வாங்கியிருந்தால் தான் நம்ம பற்றிருப்பு எழுதுவாங்க. இல்லைன்னா நம்ம இருப்பு வரவிருப்பை தான் காட்டும். இப்போ அடுத்த குறிப்பை பாருங்கள். செலுத்திய காசோலை இன்னும் வசூலித்து வர வைக்கப்படவில்லை. காசோலை செலுத்தினா நம்ம பேங்கில் கொண்டு கொடுத்துட்டு கடனை குறைக்க சொல்லியிருக்கிறோம். அப்போ ரொக்க ஏட்டில் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிட்டு தான் நம்ம கொண்டு போய் பேங்கில் கொடுப்பாங்க. ஆனால் வங்கியில்னா அதை வர வைக்கலை, அது வங்கியில் இன்னும் குறைக்கலைன்னு அர்த்தம். அப்போது ரொக்க ஏட்டில் குறைச்சிட்டாங்க, வங்கி ஏட்டில் குறைக்கலை. அதனால் என்ன செய்யணும், ரொக்க ஏட்டு இருப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அங்கே குறைஞ்சா இங்கேயும் நம்ம குறைக்கணும். அப்போ இதை கழிக்கணும்னு அர்த்தம். வர வைக்காத காசோலை 10,000 ரூபாய் கழிக்கிறது போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இணைய வங்கி மூலம் செலுத்திய தொகை 2,000 ரொக்கேட்டில் பதியப்படவில்லை. இப்போ இதை பாருங்கள், என்னாச்சுன்னா இணைய வங்கி மூலம் செலுத்திய தொகை செலுத்துகிறாங்க இல்லையா, தொகை செலுத்தும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடன் அதிகமாகி இருப்பாங்க. எங்கே வங்கி ஏட்டில் அதிகப்படுத்திட்டாங்கன்னா அடுத்த 2,000 ரூபா. அப்போ ரொக்க ஏட்டில் குறைவாக தான் இருக்கும் 2,000 ரூபா, அவங்களுக்கு தெரியாது. அதனால் அங்கே குறைஞ்சனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், இதையும் குறைக்கணும். இப்போ 2,500 தான் இருக்குது. வங்கி பற்றிருப்பு 12,000 இருக்கு இல்லையா, 10,000 2,000 அதை கூட்டி வெளிக்காலத்தை போட்டு 12,000 மேலே 2,500 கழிச்சிங்கன்னா 9,500 நமக்கு ரொக்க ஏட்டின்படியான சாதகமான இருப்பு கிடச்சிடும். அந்த மாணவர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கணக்கை பார்க்கலாம். இப்போ 8வது கணக்குலையும் பார்த்துருக்குறேன் இல்லையா. உங்களுக்கு டைம் அதிகமாச்சுன்னா போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறேன், 2 எடுத்துக்காட்டு கணக்கு, ஒரு பயிற்சி கணக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்த வீடியோ நம்ம அடுத்த கணக்கில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணவர்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.